வேசியோடே இசைந்திருக்கிறவன் அவர்களுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஆமென். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இசைந்த ஒரு பெண்களாக, தேவனோடு கர்த்தருடைய ஆவியோடு இசைந்து நடக்கிற பெண்களாக, அல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியோடு இசைந்து நடக்கிற பெண்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். மியூச்சுவல் சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லலாம். பரஸ்பர ஆதரவு கொடுக்கிறவர்கள், பரஸ்பர ஒற்றுமையோடு இணைந்து செயல்படுகிறவர்கள். ஆமென். அல்லேலூயா. பெண்கள், இது ஒரு பெரிய சக்சஸ். நம்மளுடைய சபை அதை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பெண்கள் ஒன்றிணைகிறது பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அங்க போட்டி, பொறாமை, பெருமை இதெல்லாம் தவிர்க்கப்படாமல் இன்னைக்கு பல பெண்கள் ஐக்கிய கூடுகை நடக்கிறது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் ஒரே சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு என்ற சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் சரீரத்தில் இணைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப பெண்கள் கூடுகையில் ஒரு பெண்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரக்கூடாது? பொறாமை வரக்கூடாது. மிக முக்கியமான ஒரு விஷயம். அல்லேலூயா. இந்த டெட்லி சின் சொல்லியிருக்கேன். மறைந்திருக்கிற பாவங்கள் உங்களை விட்டு விலகிவிட வேண்டும். அல்லேலூயா. ஒரு பெருமை வருகிறது என்றால் அந்த பெருமையை எந்த விதத்தில் உங்களுக்குள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதை நீக்கிவிடுங்க. நம்மளுடைய கொள்கை என்ன? பெருமையை உடைப்போம், தாழ்மையை தரிப்போம். கிறிஸ்துவின் கொள்கை. அல்லேலூயா. பெருமையை உடைப்போம். எந்த பெருமை இருந்தாலும் உடைப்போம், தாழ்மையை தரிப்போம். பெருமை எந்த அளவுக்கு உன்னை அழிக்கக்கூடியதோ, பொறாமையும் அந்த அளவுக்கு உன்னை அழிக்கக்கூடியது. அல்லேலூயா. சோ என்ன இருக்கக்கூடாது? பொறாமை, பெருமை, சுயநலம், சுய கௌரவம், இதெல்லாம் பெருமையோடு சேர்ந்து சுயநலம், இதெல்லாமே இருக்க கூடாது. இதை பெண்கள் கூடுகையில நீங்க செயல்படுத்திட்டீங்கன்னா, ஏன்னா பெண்களுக்கு பெண்களை எதிரியா மாறதுக்கான இதெல்லாம் தான். பொறாமை, பெருமை, சுயநலமான வந்துகிறது, இதெல்லாம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. இது தேவனுடைய குணாதிசயமே கிடையாது. அல்லேலூயா. அதை நீங்கள் வெளியே தள்ளிவிட வேண்டும். ஆமென். அத கர்த்தர் இந்த நாள்ல ஆண்டவர் சொல்றாரு, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் சப்போர்ட்ஸ். அப்படின்னா நீங்க கர்த்தரால் எதற்காக இணைக்கப்பட்டீர்களோ அதை அறிந்து அந்த நோக்கத்துல இசைந்து நடக்க வேண்டும். சரிங்களா? இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுற விதங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வருத்தமாக இருக்கலாம். ஆனா அதை எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாம் இசைந்து நடக்க வேண்டும். அதுக்கு முதல் உதாரணமா நான் சொல்றேன், பரஸ்பர ஆதரவு. அப்படின்னா என்னன்னா, உள்ளான புரிதல்களோ. இப்ப இந்த சகோதரி எதற்காக நம்மோடு சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க, புரிதல் வேணும். என்னோடு நீங்கள் எதற்காக சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற புரிதல் வேணும். ஆமென். அல்லேலூயா. அந்த புரிதல் நிமித்தம் அவர்களுக்கு ஆதரவாய் இருப்பது. ஆமென். அல்லேலூயா. நாம் ஒன்றிணைக்கப்பட்டதன் புரிதல் உங்களுக்கு வேண்டும். ஆமென். எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், இதுக்காக தான் இங்க நான் சேர்க்கப்பட்டிருக்கேன், இதுக்காக தான் இவங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற புரிதல் வேணும். ஆமென். அல்லேலூயா. அது சுயநலம் சம்பந்தப்பட்டதாக இருக்கக்கூடாது, அது தேவன் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை இணைத்திருக்கிறார். கர்த்தருக்காக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இப்படி பரஸ்பர ஒற்றுமையோடு பெண்கள் செயல்படும் போது அந்த இடத்துல தேவ நாமம் மகிமைப்படுகிறது.
நிறைய பெண்கள் கூடுகையாக இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு இன்சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. அவங்களோடு இவங்க நிறைய பேர் இணைய மாட்டாங்க. நீங்க பார்த்துருக்கீங்க, அவங்களோட இணைய மாட்டாங்க.